உங்களுக்கு ஒரு நற்செய்தி. வைத்தியத்தில் புலமை பெற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம் மன்னர் சந்தேக பாண்டியருக்கு வைத்தியத்தில் பெருத்த சந்தேகம் உள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கு 1000 பொற்காசுகள் பரிசாக வழங்கப்படும். பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். 1000 பொற்காசுகளா? நான் பார்த்ததே இல்லையே. பரிசு தொகை கிடைத்தால் முதலில் சோப்பு வாங்கி குளிக்கணும். இல்ல இல்ல, பல்பொடி வாங்குவாது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆமா, அரசோட சந்தேகம் தான் என்ன? அதை தெரிந்தால் நாங்க எங்க மாலை அடிச்சிருக்கோம். அது என்ன தீர்த்து வைக்க முடியுமா? அதை பற்றி உங்களுக்கு விவரம் தெரியுமா? என்னையா சிரிப்பு? உங்களுக்கு 1000 பொற்காசுகள் கிடைத்தால் சும்மா விட்டுறீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க ஏன் இவ்வளவு நேரம் நின்று இருக்கீங்க? இவ்வளவு நேரம் தகவலை போட்டுட்டு இருக்காரு. ஐயோ சொக்கா, என்ன காப்பாத்து. நீ எது ஐயோ சொக்கா, நான் என்ன பண்ணுவேன்? யாரை கேட்ப சொக்கா? அந்த அரசர் கொடுக்கிற 1000 பொன் பரிசு எனக்கே கிடைக்கும் மாதிரி அருள் புரிய மாட்டாயா சொக்கா? ஒரு காசா 2 காசா? 1000 பொன் பரிசு, 1000 பொன் பரிசு. இந்த நேரம் பார்த்து மூளை வேலை செய்ய மாட்டேங்க. மூளை இருந்தா தானே வேலை செய்யறதுக்கு. நான் என்ன பண்ணுவேன் சொக்கா? நான் என்ன பண்ணுவேன்? யார போய் கேட்பேன்? சொக்கா, உனக்கு கேக்குதா? யாரையாது? ஏன் அழைத்தீர்கள்? சொல்லுங்கள். ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் வைத்திய சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்து இந்த உலகத்திற்கே வைத்தியம் பார்க்கும் வைத்தீஸ்வரன் நான். ஓ, நம்ம ஜாதியா? தண்டோரம் போடுறது கேட்டீங்களா? போச்சு போச்சு, என் வயிற்றுல அடிக்கிறதுக்குமே வந்துட்டீங்க. பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்கும் விளக்கப்பாட்டு உனக்கு கிடைத்து விட்டால் பரிசத்தனையும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, அந்த பாட்டு நோத்து எனக்கு கிடைச்சது. அடுத்த நிமிஷம் 1000 பொன் பரிசு என் கையில். பரிசு கிடைத்த உடனே ஒரு கக்கூஸ் கட்டுவேன். அப்பதான் வெளிக்கு வசதியா போக முடியும். கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். என்னது? அந்த பாட்டு நீ தரியா? வேண்டியதுதான். உன் பாட்டை கொண்டு போய் என் பாட்டை நான் சொல்லிக்கவா? அது சரி. ஏற்கனவே நான் செய்யற வைத்தியத்தையே கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. அதுல 1-2 தான் பொழைக்குது. இருந்தாலும் என்ன வைத்தியம் எடுத்துட்டு இருக்காங்க. போய் கெடுக்கலான்னு பாக்குறீங்களே. என் வைத்தியத்தின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை சோதித்து பாரு, உனக்கு திறமை இருந்தால். எது எது? என்கிட்ட மோத பாக்குறியா? இந்த பாரு, நான் பார்க்கதான் சுமாரா இருப்பேன். என் வைத்தியத்தை பத்தி உனக்கு தெரியாது. தயாராயிரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா, நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். ஏன்னா எனக்கு கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும். கேளு. சாப்பிட கூடாது. நீர் வைத்த பண்டங்களில் சாப்பிட வேண்டியது காய்கறிகளும் கீரையும். மூடி வைக்க வேண்டியது சாப்பாடும் தண்ணீரும். தேங்க கூடாதது சாக்கடை நீர். பொது இழி குழி தோண்டி புதைக்க வேண்டியது குப்பை கூலங்களில். வெளிக்கு போக வேண்டிய இடம் வீட்டுக்கு வெளியே. வெளிக்கு போக கூடாத இடம் வீட்டுக்கு வெளியே. கட்ட வேண்டியது கக்கூஸ். வெட்ட வேண்டியது நகங்கள். வெட்ட கூடாதது மரங்கள். கழுவ வேண்டியது கைகளும் கால்களும். சுத்தமான தண்ணீர். வயிற்றுப்போக்கிற்கு காரணம் அசுத்தமான தண்ணீரும் உணவும். அதுக்கு மருந்து ORS கரைசல். அறுவைக்கு நீ, பெருமைக்கு நான். ஐயோ, ஆள விடுங்க சாமி. எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் வைத்தியன் இல்லை, நான் வைத்தியனே இல்லை. தாங்கள் கொடுக்கிற பாட்டை கொண்டு போய் அரசினிடம் கொண்டு விடுகிறேன். அவர் என்ன தருகிறாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீங்கள் ஏதாவது பார்த்து எனக்கு செய்யுங்களேன். எனக்கு அழைக்க வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே வைத்துக் கொள். இல்லாமா, அது ரொம்ப அதிகமாச்சே. ஒரு கக்கூஸ் கட்டவும் ஒரு சோப்பு வாங்கவும் போடும். இல்லை இல்லை, எனக்கு அனைவற்றை எல்லாவற்றையும் நீயே வைத்துக் கொள். சரி சரி, பரிசு கொடுத்தால் வாங்கிக் கொள்கிறேன். வேறு ஏதாவது கொடுத்தால் என்னிடம் வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்கே வீங்கி இருக்கிறது என்றா?
தெய்வீக சிறப்பையா உமது. வெற்றி உமது. வென்று வருகிறேன். வென்று வா. ஐயா, என் பேர் கருவி. மன்னன் சந்தேகத்துக்கு பாக்கியம் வந்திருக்கு என்று மன்னரிடம் சொல்லுங்கள். உங்களது மருத்துவத்தின் சந்தேகத்தை தீர்ப்பதற்காக ஒரு புலவர் இருக்கிறார். அவரை ஏற்றுவிடுவா. மன்னா, அங்கே அரசே, மன்னா, பாவியது, என்னை பாவியது, இந்த சந்தேகத்திற்கு மாற்றும் இந்த கருவியின் வணக்கம். ஆம் ஆம் மன்னா, நானே சொந்தமாக எழுதியது. எங்கே பாடலை கூறும். வண்ண மலர்களில் வடியும் தேனே, சின்ன வாயால் மண்டே, திண்ணை பள்ளிக்கூட சிறுவர்கள் தினமும் வயிற்றாலே போய் வாடுவது ஏன்? சின்னஞ்சிறு கைகளில் சிறங்கு வர சொருங்கி சொருங்கி சோர்ந்து போவது ஏன்? இதற்கு அறிவுடன் ஆராய்ந்து பார்த்தால் விதியின்றி வேறு காரணம் உண்டோ சொல் என்று எழுதினேன் மன்னா. ஆஹா, அற்புதமான பாட்டு. எமது சந்தேகத்தை தீர்த்து வைத்த அருமையான பாட்டு. எம் மாணவர்கள் நோய்க்கு காரணம் என் ஆட்சியும் மாணவர்களும் என்று சிலர் குறை கூறுவதாக ஒற்றர்கள் மூலம் அறிந்தேன். அதை தீர்த்துக் கொள்ளவே நாம் ஆசைப்பட்டோம். எமது பெரிய பெரிய வைத்தியர்கள் எல்லாம் தீர்க்க முடியாத எமது சந்தேகத்தை தனி ஒரு வைத்தியராக வந்து தீர்த்து வைத்த கருமையாரே, வாழ்க நீர், வளரவன் வைத்திய புலமை. இந்த 1000 பொற்காசுகள். மன்னா, மன்னா, சற்று பொறுங்கள். வைத்தியரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசை வாங்கி கொண்டுதான் வருவேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? அண்ணா குடுங்கள் மன்னா. அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. என்னையா பிரச்சனை? இந்த பாடலை எழுதியது நீர்தானே? ஆமாம், நான் தான். இல்ல, மண்டபத்துல வேற யாரும் எழுதி கொடுத்து எடுத்து வந்தீங்க. என்னுடையதானே ஐயா, என்னுடையதுதான். அப்படி என்றால் சரியான விளக்கத்தை மன்னரிடம் கேட்டு பிறகு பரிசை பெற்று செல்லலாமே. அட போங்கய்யா, மன்னருக்கே விளங்கி விட்டது. இடையில் நீர் என்ன? உமது பாட்டில் பிழை இருக்கிறது. பிழை இருந்தால் என்ன? எவ்வளவு பிழை இருக்கோ அதுக்கு தகுந்த போல் குறைத்துக் கொண்டு பரிசை கொடுங்கள். சரியான பாடலுக்கு எம் மன்னன் பரிசளித்தால் அதை கண்டு சந்தோஷப்படுபவனும் நான் தான். தவறான பாடலுக்கு பரிசளித்து விட்டால் அதை கண்டு வருந்துபவனும் நான் தான். ஓ, இங்கு எல்லாமே நீதானோ? ஒன்று நிச்சயம் ஐயா, வைத்தியம் பார்த்தே பேர் வாங்கும் வைத்தியர்களும் இருக்கிறார்கள், முறை கண்டுபிடித்தே பேர் வாங்கும் வைத்தியர்கள் இருக்கிறார்கள். உன் மாறி ஒருவர் இருவர் இல்லை. நீ ஒருவர் இருந்தால் போதும், இந்த உலகம் உருப்படும். எனக்கு பரிசே வேண்டாம். முடிந்தால் மன்னரிடம் சொல்லுங்கள், நான் சென்று வருகிறேன். புலவரே, தர்மிய ஐயோ ஐயோ, போச்சு போச்சு போச்சு, விட்டாம விட்டாங்களே. ஐயோ, தோத்தி ஒதைக்காம மாதிரி இருக்கே, அவமானமா போச்சு. நான் இப்படி எப்ப வைத்தியம் பார்ப்பேன்? வைத்தியம் சொந்தமா பார்த்தா ஏயா நீ எழுதுந்தா இல்ல வேற யாராவது எழுதி கொடுத்தா கேட்பாங்களே. அவமானமா போச்சு, அவமானமா போச்சு. புதுசா பாட்டு நம்பி போனா இப்படித்தான். ஐயோ, என்ன தனியா பழம்புறாலும் கூப்பிட்டானே சொக்கா. கூப்பிடக்கூடாது. அவனை நம்பி மானம் போச்சு, கத்தி கத்தி குரலும் போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அவமானமா போச்சு, அவமானமா போச்சு, அவமானமா போச்சு. புலவரே, வாயா வா. என்ன பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சது. பொறுத்து இருந்தா உதவியும் கிடைச்சிருக்கும், அதையும் வாங்கிட்டு வந்திருப்பேன். புலவரே, சற்றும் புறம் சபையில் என்ன நடந்தது கூறும். ஆமா, பேசும்போது நல்லா சுத்தமா பேசு, எழுதும் போது கோட்டை விட்டுரு. சபையில் என்ன நடந்தது கூறு. உன் பாட்ட குற்றம் சொல்லிட்டான். என் பாட்டில் குற்றமா? எவன் கூறினான்? அங்க ஒருத்தர் இருக்கான், உன் பாட்ட அவன் தான் சொன்னான். காட்டவனை என்னோட புறப்படு. ஐயோ, என்ன ஆளை விடுங்கள், பரிசு வேண்டாம். ஐயோ, என்ன விட்டுருங்கள். பரவாயில்லை, வா.
இந்த வைத்தியர் கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏக வசனம் வேண்டாம். அடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தகுந்த பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மன்னருக்குத்தான் அதிகாரமோ? சபை என்று வைத்திய சபை, இங்கு அனைவருக்கும் சம உரிமை உண்டு. அதனால தான் கருவி கொண்டு வந்த பாட்டிலே குற்றம் கண்டீரா? குற்றமுடைய பாடலாக இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? வைத்திய சங்கத்தின் தலைமை வைத்தியர் வைத்திய சிகாமணி வக்கீரர். கீரனா? வைத்திய சங்கத்தின் தலைமை வைத்தியரின் ஆர்வத்தில் தான் என் பாட்டில் குற்றம் கண்டீரோ? என்ற குற்றம் கண்டீர்? முதற்கண் இப்பாடலை எழுதியது யார்? யாம் தான் இயக்கினோம். எழுதிய நீர் வராமல் மற்றொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை நடக்கும் பிரச்சனைக்கு மாறும். வைத்தியருக்கு பொய்யுரை தேவையில்லை. முதலில் அதை புரிந்து கொள்ளும். புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் யாம் அறிவோம். அது குறித்து உமது அறிவுரை எனக்கு தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து விட்டால் உமது பாட்டில் குற்றம் இருக்காதா? அதை பற்றி குற்றம் கூறக்கூடாதா? கூறும், கூறி பாரும். என் பாட்டில் என்ற குற்றம் கூறும். வைத்தியர்களுக்கு இடையே வாதம் தேவைதான். அந்த வாதம் சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் தான் வைத்தியர்களுக்கு வேலை அளிக்கிறது. அதை மறுக்க யாரால முடியாது. எங்கே உமது பாட்டை கூறும். வண்ண மலர்களில் வடியும் தேனை சின்ன வாயால் தேடி உண்ணும் மண்டி தின்றை பள்ளிக்கூட சிறுவர்கள் இங்க தினமும் வயிற்றால போய் வாடுவது ஏன்? சிறிய கைகளால் சிறங்கு வர தினமும் சொரிந்து போவது. அறிவுடன் தேடி ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு விதை என்று வேறு காரணம் உண்டோ? சொல். இதன் கருத்து? அழகிய மலர்களின் தேனை உண்ணும் வண்டே திண்ணை பள்ளிக்கூட சிறுவர்கள் வரும் வயிற்றுப்போக்கு சொரிசருக்கு காரணம் விதிதான் என்று கூறுகிறேன். இதன் மூலம் மன்னருக்கு தாங்கள் கூற விரும்பும் விளக்கம் புரியவில்லையா? இவ்வூர் திண்ணை பள்ளிக்கூட சிறுவர்களுக்கு வயிற்றுப்போக்கு சொரிசரங்கு காலரா சீதபேதி போன்ற நோய்கள் வருவதற்கு காரணம் அரசரோ பொதுமக்களோ மாணவர்களோ கிடையாது, விதிதான் காரணம் என்று கூறுகிறேன். ஒரு காலம் இருக்க முடியாது. மாணவர்களுக்கு நோய்கள் வர காரணம் அவர்கள் சுகாதார முறைகளை கடைபிடிக்காததுதான் காரணமே தவிர விதி காரணம் அல்ல. என்ன சுகாதார முறைகளை கடைபிடிக்க வேண்டும்? தண்ணீரை காய்ச்சி குடிக்க வேண்டும். தலைமை வைத்தியரே, நமது ஊர் பொதுமக்கள் பானையில் காய்ச்சிய நீரை மிகவும் விரும்பி குடிப்பதாக கேள்விப்பட்டேன். அது வேறு தண்ணீர் மன்னா. என்ன தண்ணீரில் வேறு தண்ணீரா? அப்படி ஒன்றை படைத்ததாக எமது நினைவில் இல்லையே. நீர் படைக்காவிட்டால் என்ன, எமது ஊர் மக்களே படைத்து விட்டார்கள். என்னையும் மீறி அவர்கள் தண்ணீர் படைத்து போடுகிறார்களா? இருக்கட்டும், அவர்களை கவனித்துக் கொள்கிறேன். சரி, விவாதத்திற்கு வருவோம். தண்ணீரை ஏன் காய்ச்ச வேண்டும்? தண்ணீரில் ஏராளமான அசுத்தங்கள் இருக்கின்றன. அவை உடலுக்கு தீங்கு விளைப்பவை. அவை காய்ச்சி வடிகட்டித்தான் குடிக்க வேண்டும். தண்ணீர் எவ்வாறு அசுத்தமாகிறது? கழுவாத கையால் தண்ணீரை தொட்டாலோ அல்லது எச்சில் படித்து குடித்தாலோ தண்ணீர் அசுத்தமாகிறது. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்க கூடாது என்ற பழமொழி அறியவில்லையா? அதன் பொருள் தாய்க்கு துன்பம் நேர்ந்தாலும் சரி அல்லது தண்ணீருக்கு துன்பம், அதாவது அசுத்தம் செய்யாதே என்பதுதான் அதற்கு சரியான பொருள். அப்படி அசுத்தப்படுத்தப்பட்டால் அதையும் காய்ச்சி வடிகட்டித்தான் குடிக்க வேண்டும். உமது ஊர் வாய்க்கால் தண்ணீர் அதுவும் அசுத்தமானதுதான். உமது வீட்டு கிணற்று நீர் அதுவும் அப்படித்தான். காவிரி ஆற்று நீர், காவிரி நீர் என்ன, நான் தினந்தோறும் வழிபடும் உமையொரு பாகன் சிவபெருமானின் தலையில் இருந்து வழிந்து ஓடும் கங்கை நீராயினும் சரி, அசுத்தப்படுத்தப்பட்டால் அதையும் காய்ச்சி வடிகட்டித்தான் குடிக்க வேண்டும். உண்மையாக? உண்மையாக, நிச்சயமாக, நிச்சயமாக. உனது வைத்தியத்தின் மீது ஆணையாக, என் வைத்திய புலமை மீது ஆணையாக. கத்தியால் கீர் கீர் என்று புண்ணை அறுத்தும் வைத்தியம் செய்யும் கீரா? கத்தியால் புண்ணை அறுப்பது எங்கள் வைத்தியம். வைத்தீஸ்வரனுக்கு ஏது கத்தி?
என்னை நன்றாக உற்றுப் பார். நீரே முக்கண் முதல்வனாகவும் ஆகுக. உமது நெற்றிக் கண்ணை காட்டினும் சரி. மாணவர்கள் சுகாதார முறைகளை கடைபிடிக்காதது குற்றம் குற்றமே. உமது உடம்பெல்லாம் கண்களாக்கி சுட்டரித்தாலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வக்கீலா, வைத்தியர் செய்த தவறை மன்னித்து அவரை மீண்டும் உயர்த்தெடுத்து தருமாறு சிறைத்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். மன்னா, கவலைப்படாதே. உமது தலைமை வைத்தியரை சோதிக்க யாம் வரவில்லை. வக்கீரன் வாதிட்டது மிகவும் சரியானது. இப்பள்ளி ஊர் மாணவர்கள் சாப்பிடும் முன்னும் பின்னும் கைகளை கழுவ வேண்டும். மலம் கழித்த பின் கைகால்களை சோப்பு போட்டு கழுவ வேண்டும். தண்ணீரை மூடி வைக்க வேண்டும். வைத்த பண்டங்களை தின்னக்கூடாது போன்ற நல்ல காரியங்களை மறந்ததாலே இவ்வூர் பள்ளி மாணவர்களுக்கு இந்த நோய் வந்துள்ளது. இதற்கு காரணம் மாணவர்கள் தான். மாணவருடைய குற்றமாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசு மற்றும் பொதுமக்களுடைய கடமையாகும். அதை தட்டி கேட்பது மாணவர்களுடைய உரிமை. இவை அனைத்தையும் உங்களுக்கு உணர்த்தவே யாம் இங்கு வந்தோம். நீண்ட காலம் வாடும் ரகசியங்களை மாணவர்களுக்கு சொல்லித்தரும் வைத்திய சிகாமணி வக்கீரனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன். வக்கீரா, நலமுடன் எழுந்து வா. இறைவனே, வைத்தீஸ்வரனே, எமது ஊர் பள்ளி மாணவர்கள் சுத்தத்தை சுகாதாரத்தை கடைபிடித்து நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு எதிர்வாதம் செய்துவிட்டேன். இச்சிறியோனை மன்னியுங்கள். வக்கீரா, உம்முடைய வாதம் நியாயமானது. உனது அறிவுரையின்படி சுத்தமாய் வாழும் உனது ஊர் மாணவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்வார்களாக. வாழ்க உனது மாணவர்கள், வளர்க உனது வைத்திய தொண்டு.